வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். இன்றைக்கி வந்து 7ஆம் வகுப்பு தமிழ் வந்து 2ஆம் இயல். ஓகேவா, 2ஆம் இயல் தான் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் வந்து காடுன்ற ஒரு செயல் பகுதி இருக்குது. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிர்மடி. இந்த பாட்டு கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. சரிங்களா? ஏன்னா இதே சிமிலரில் இன்னொரு பாட்டு இருக்குது. ஸோ அதனால இந்த பாட்டை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பாட்டு வந்து ஒரு 5-6 அடி செய்யுள் இருக்குது, 5-6 அடிகள் பக்கத்தில் இருக்குது. யார் எழுதுனா அப்படின்னா சுரதா எழுதுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியும் அடிக்கிளியே இயற்கை விடுதிய நீரே. சரிங்களா? இன்னும் கொடுத்துட்டு வரிகளை இயற்றியவர் யாருன்னு கேட்கலாம். ஏன்னா இதே அடிகள் பாரதியாரும் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ பாரதியாராக சுரதாவான்னு டவுட் ஆகும். சரிங்களா? ஸோ ஆக இந்த லைனை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கணும். சரிங்களா? நூல்வெளி. சுரதாவோட இயற்பெயர் என்னது? ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் வந்து பாரதிதாசன் மீது உள்ள பற்றால தன்னுடைய பேரை சுப்புரத்தின தாசன்னு மாற்றிக்கொண்டார். அதாவது சுப்புரத்தின தாசன் அப்படின்ற பெயரை தான் சூரதா அப்படின்னு மாற்றிக்கிட்டார். சரிங்களா? இவர் வந்து ஓமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுறதுனால இவர் ஓமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சரிங்களா? அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், சுரதாவின் கவிதைகள், இதெல்லாம் வந்து இவரோட நூல்கள். சரிங்களா? இந்த பாடல் வந்து சுரதா கவிதைகள் அப்படின்ற நூலிலிருந்து இயற்கை எழில் அப்படின்ற பகுதியிலேருந்து இருக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இயற்கை எழில்ன்ற பகுதியிலேருந்து இருக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் இது மாதிரி இருக்க வகை பாடல்கள் வந்து கிளிக்கண்ணி, அதாவது கிளியின் சொற்களை பேசும் பெண் அப்படின்னு போடலாம்ப்பா. கிளிக்கண்ணி அப்படின்னு அழைக்கிறாங்க. இது மாதிரி 2 அடிகளாக இருக்கிறதுக்கு கண்ணின்னு பெயர். சரிங்களா? அடுத்து காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னது? கால், கான், கானகம், அடவி, ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, படிவம், முளரி, வில்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், ஒச்சை, பொதி, மொழி, அருள், அரல், பதுக்கை, கணயம். இதெல்லாம் வந்து காடுகளை குறிக்கிற வேறு சொல். ஸோ நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. ஓகேங்களா? அடுத்து புக் பேக். வாழைக்கன்றை ஈன்றது, இதெல்லாம் வந்து புக் பேக் இது பார்த்துக்கங்க வழக்கம் போல். சரிங்களா? அதே மாதிரி சொல்லும் பொருளும். ஈன்றதுனா பெற்றது, இதெல்லாம் தெரியும் தானே? இந்த இதுக்கெல்லாம் பார்த்துக்கங்க. அடுத்து நச்சரவம். நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு, அதாவது விஷமுள்ள பாம்பு தான் விடமுள்ள பாம்பு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். நிற்கட்டும் அந்த மரம், அந்த இது வந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு ஈஸியாக ஒரு ஸ்டோரி மாதிரி தான் அந்த கவிதை இருக்கும். ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து ராஜா மார்த்தண்டம் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை. ராஜா மார்த்தண்டம் வந்து தமிழ் கவிஞர். இவர் வந்து இதழாளர், கவிதை திறனாய்வாளர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர். சரிங்களா? அடுத்து கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றிதழை நடத்தியவர் யாருன்னு கேட்கலாம். முக்கியமான ஒன்றுப்பா. இவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற ஒன்று எதுனா இதுதான். கொல்லிப்பாவை அப்படிங்கிறது இவருடைய இதழ், சிற்றிதழ். ராஜமாதான கவிதைகள் அப்படின்ற தலைப்பில் இவருடைய கவிதைகள் இருக்குது. இவர் வந்து தமிழ் வரிசைத்துறையின் பரிசு பெற்றவராக இருக்கார். சிறந்த தமிழ் கதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற தலைப்பில் நூலாக்கியிருக்கார். சிறந்த தமிழ் கதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்ற தலைப்பில் நூலாக்கியவர் யாருன்னு கேட்கலாம். அவர் யார்? ராஜா மார்த்தாண்டம். அடுத்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற நூலில் கவிதை வந்து இருக்குது. அப்படியே அந்த மரம்ன்ற ஒரு கவிதை வந்து இந்த கவிதை இருக்குது. சரிங்களா? அடுத்து நாவற்பழத்துக்கு உவமையாக கூறப்படுவது என்னது? கோடிகுண்டு. இப்போ என்ன கேட்கலாம்? ராஜா மார்த்தாண்டம் நாவற்பழத்திற்கு உவமையாக எதை கூறுகிறார் கேட்டாங்கன்னா கோடிகுண்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? புக் பேக் பார்த்துங்க. அடுத்து விலங்குகள் உலகம். இந்த விலங்குகள் உலகமும் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெசன் தான்ப்பா, பார்த்துக்குங்க. முன்னந்துரை. இது வந்து புலிகள் காப்பகம் கலக்காடாக இருக்குது. இது வந்து தமிழகத்தில் 2வது மிகப்பெரிய காப்பகமாக இருக்குது. அது 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாகவும் இருக்குது. அதே மாதிரி யானைகள் வந்து 2 வகை இருக்குப்பா. ஒன்று வந்து ஆசிய யானை, இன்னொன்று வந்து ஆப்பிரிக்க யானை. சரிங்களா? ஆசிய யானை வந்து தந்தம் வந்து ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு வந்து இருக்காது. இதே வந்து ஆப்பிரிக்க யானைக்கு வந்து 2க்குமே தந்தம் இருக்கும். சரிங்களா? இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? கேட்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு, அதாவது இலக்கியத்தில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, மோஸ்ட்லி கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து யானைகள் எப்போதும் கூட்டமாகி வாழும் ஒரு இனத்தை கொண்டது. இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். சரிங்களா? இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானை ஒரு நாளைக்கு வந்து
250 கிலோ உணவும் 65,000 லிட்டர் தண்ணீரும் தேவைப்படும் அதற்கான உணவு. சரிங்களா? அடுத்து யானைக்கு கண் பார்வை குறைவு, ஆனால் கேட்கும் ஆற்றலும் மற்றும் மோப்ப சக்தியும் அதிகம். சரிங்களா? அடுத்து யானைக்கு அதிகம், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து கரடி வந்து ஒரு அணைத்துண்ணி, அதாவது வெஜ் நான்வெஜ் நம்மள மாதிரியே அணைத்துண்ணி. அடுத்து கரடிக்கு வந்து கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவாக ஒன்று இருக்கும். நன்கு வளர்ந்த கரடி வந்து 160 கிலோ எடையோடே இருக்கும். புலிகள் ஒரு தனித்த வயலுங்கும் இயல்புடையவை தான் புலிகள். சிங்கம் வந்து கூட்டமாக இருக்கும். யானைகள் வந்து கூட்டமாக இருக்கும். புலி வந்து தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரே ஒரு புலி தான் வசிக்கும். புலிகள் வந்து 90 நாள் கருவுற்று 2 அல்லது 3 குட்டிகள் வரை ஈனும். இந்த குட்டிகள் வந்து 2.5 ஆண்டுகள் வரைக்கும் நல்லா பார்த்து வளர்க்கும் அப்படிங்கிறாங்க. புலிகள் தான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாகவும் இருக்குது. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாக இருக்கும் விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா எது சொல்லலாம்? புலிகள். புலிகள் தனக்கான உணவை வேட்டையாடி பின் எந்த விலங்கினையும் அதை வேட்டையாடி தனக்கு தேவையான உணவு சாப்பிட்ட பிறகு திரும்ப எந்த விலங்கையும் துன்புறுத்துவதோ வேட்டையாடுவதோ இல்லை. எனவே அதனை பண்புள்ள விலங்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து சிங்கம். உலகில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் என 2 வகை உள்ளது. இந்தியாவில் கிர் சரணாலயத்தில் குஜராத்தில் அங்கே மட்டும்தான் சிங்கங்கள் இருக்குது. நீளம், எடை, உயரம், பருமன், பலம், வேட்டை திறன் ஆகியவை அனைத்திலும் ஆசிய சிங்கத்தை ஓகேவா அனைத்திலும் ஆசிய சிங்கம் வந்து அதாவது அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே சிறந்தது. அதனால தான் இயற்கை விஞ்ஞானிகள் வந்து புலியை காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து மான். இந்தியாவில் சருகமான், அடுத்து மிலாமான், வெளிமான் அப்படின்னு பல வகையான மான்கள் இருக்குது. அடுத்து தெரிந்து கொள்வோம்ன்ற ஒரு பாக்ஸ் கீழே இருந்ததுப்பா. தமிழ்நாட்டின் மணக்கல்லூரி அமைந்துள்ள இடம் என்னது? மேட்டுப்பாளையம். கோவையில் இருக்க மேட்டுப்பாளையத்தில் தான் இந்த வனக்கல்லூரி இருக்குது. சரிங்களா? கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தான் இளநிலை வனவியல் இருக்குது. ஓகேவா? அடுத்து முதுநிலை வனவியலும் இருக்குது. இந்த படிப்புகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் தான் கற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து இதோட புக் பேக் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த புக் பேக்கை நல்லா பார்த்துங்கப்பா. அடுத்து இந்திய வனமகன். இந்திய வனமகன் யார்? ஜாதவ் பயோங். யானை தனது வீட்டை அடித்து நொறுக்கியதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தவர் அசாம் ஜாதவ் பயோங். அதாவது ஒரு யானை வந்து வீட்டை நொறுக்கினா நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கமாக சோகமாக இருப்போம். இது மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா? அது சந்தோஷப்படுறது யாருன்னா ஜாதவ் பயோங் கேட்கலாம். அடுத்து இவர் வந்து பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள நீர் தீவில் 30 ஆண்டுகள் உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியிருக்காரு. இந்தியாவில் வனமகன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவதும் ஜாதவ் பயோங் தான். அசாம் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ஜதுநாத். இவர் வந்து மணல் பரப்பில் மற்ற மரங்கள் வளர அப்படின்னா, அதாவது மற்ற மரங்கள் வளரணும் அப்படின்னா அதற்கு வந்து மண்புழு, சிவப்பு கட்டெரும்பு இதெல்லாம் வந்து உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வச்சுதே ஒரு கட்டியிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? காட்டின் வளத்தை குறிப்பது புலிகள். இதோட 3 தடவை பார்க்குறோம். இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டுப்பா. அடுத்து புலிகள் வந்த பின்பு காட்டின் உணவு சங்கிலி நிறைவடைந்து விட்டது. ஜிட்டு கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்டை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதெல்லாம் எழுதுக்காரு. அதாவது ஜாதவ் பயோங் வந்து பயோகிராஃபி அவரை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும்ப்பா. அதாவது இப்போ என்ன கேட்கலாம்? ஜாதவ் பயோங் அவர்களின் வனவிலங்கு அதாவது தன்னை உருவாக்கிய காட்டை பற்றி கூறும் இதழ் எந்த இதழ்னு கேட்கலாம்? டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு கேட்கலாம். அப்படி எழுதியவருன்னு கேட்டால் ஜிட்டு கலிட்டா. ஓகேவா? அடுத்து 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து ஜாதவுக்கு இந்திய வனமகன் அப்படின்ற அதாவது ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பட்டத்தை வழங்கியிருக்கு. 2012ஆம் ஆண்டு இந்திய அரசு வந்து பத்மஸ்ரீ விருதை வழங்கியிருக்கு. கவுகாத்தி பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு வந்து சிறப்பு மதிப்புறு முனைவர் பட்டமும் வழங்கியிருக்கு. சரிங்களா? இதை பார்த்துக்கங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து திருக்குறள் பாருங்கள். அழுக்காராமை ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாது இயல்பு. இந்த திருக்குறளில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் லைன் கொடுத்துட்டு செகண்ட் லைன் கேட்கலாம். செகண்ட் லைனை மாற்றி வச்சுட்டு கேட்கலாம். இல்லைன்னா
இதவே பாதி லைன் கொடுத்துட்டு டேஸ் கொடுத்துட்டு விடுபட்ட இடத்தில் வரும் வார்த்தை எதுவும் கேட்கலாம். ஸோ திருக்குறள் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிக்கணுங்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடம் ரீட் பண்ணாலே கூட போதும். சரிங்களா? அடுத்து இதுக்கான பாருங்க, ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். சரிங்களா? அடுத்து அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இது பொறாமை கொண்டவனுடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி புறம் கூறாமை, கண்ணின்று காணரா சொல்லின் சொல்வர்க்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஓகேவா? ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாமே தவிர, ஆனால் அவர் இல்லாத புறம் கூறக்கூடாது. அதாவது அவங்க முன்னாடி எவ்வளோ வேணால் கெட்ட வார்த்தையில் திட்டுருங்க, அதை விட எது கெட்டது அப்படின்னா அவங்க இல்லாதப்போ அவங்கள பற்றி பின்னாடி பேசுறது, புறம் பேசுறதுங்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து ஏதிலார் குற்றம் போல் தாம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. அதாவது பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பமே இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, குறைகளை மறைக்கப்படாதது குறைகளை குறைக்கப்படாதுங்கள்வாங்க இல்லையா? அதான் நம்மள்ட்ட என்ன குறை இருக்குன்னா அதை மறைக்காமல் குறைச்சா நம்மளுக்கு தான் பெட்டர், அதுதான் சொல்கிறாங்க இல்லையா? அதான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம எப்படி மற்றவங்க குற்றத்தை அப்படி தேடி தேடி போய் ஒருத்தவங்களை சொல்கிறோமோ, நீ இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க அப்படி சொல்கிறோமோ, அது மாதிரி நம்ம குற்றத்தை பார்த்தோன்னா நம்ம அதில் வாழ்வ துன்பம்ன்ற ஒன்று இல்லவே இல்லைங்கிறாங்க. அடுத்து ஆளுடைமை, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூதியார் கண்ணும் உளர். சரிங்களா? அதாவது அருளாகிய செல்வமே செல்வத்துள் சிறந்த செல்வமாகும். அடுத்துப்பா, வலியர் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் சொல்லும் இடத்து. அதாவது ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையானுடைய முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தால் வேண்டும். சாரி, அதாவது தன்னை விட சின்ன பையன் நம்ம திட்டும் போதோ இல்லை அவங்க துன்புறுத்தும் போதோ நம்மளை விட பெரியவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி கை காட்டி வாய்ப்புத்தி நிற்குமோ அதை நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறாரு. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்கப்பா. ஜஸ்ட் நீங்கள் ரிலேட்டட் பண்ணி படித்தாலே கூட போதும்ப்பா. அடுத்த வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். அதாவது வாய்மை அப்படிங்கிறது என்னென்னா மற்றவருக்கு ஒரு தீங்கு தரா சொற்களை பேசுகிறது தான். அதாவது நம்ம ஒரு வார்த்தை பேசினா அவங்களுக்கு ஏதாவது துன்பம் வரும், அவங்க எதாவது கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் சொல்லாமல் இருக்கும் இல்லையா? தெரிஞ்சு அப்படி தான் வாய்மை அப்படிங்கிறாங்க. அடுத்து தன்னெஞ்சறிவது பொய்யற்கு பொய் தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். என்னோட தெரிஞ்சது தானே, நம் நெஞ்சம் அறிந்து பொய் கூறக்கூடாது, அவ்வாறு கூறினால் தன் நெஞ்சமே தன்னை வருத்தும். அடுத்து உள்ளத்தால் பொய்யாது ஒழுகன் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன். அதாவது மனசளவில் பொய் இல்லாமல் இருந்தோன்னா உலகத்தில் எல்லாரும் உள்ளங்களிலும் நம்ம இருப்போம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இறைமாட்சி, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது பொருள் வரும் வழிகளை அறிந்தாலும், அது போல் எந்த வழிலாம் வருங்கிறத அறிந்தாலும் அவ்வழிகளில் பொருட்களை சேர்த்த பொருட்களை பாதுகாத்தணும். அது கரெக்டான வழியாக வரணும். அதை வர வழிகளை பொருட்களை சேர்க்கிறதும் சேர்த்த பொருளை பாதுகாக்கணும். காத்த பொருளை பயன்பெறும் வகையில் திட்டமிடுதலும் செலவிடுதலும் சிறந்த அரசின் செயல்கள். அதாவது கரெக்டான வழியில் ஒரு பொருள் வரணும், அந்த பொருளை கரெக்டாக சேர்க்கணும். அதாவது பொருள் எந்த வழியில் எப்படி நம்ம பொருட்கள்லாம் கரெக்டாக ஈட்டணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸாம்பிளுக்கு எப்படி வணிகம் செய்யணும்னு கண்டுபிடிக்கணும். வணிகம் செய்ய கண்டுபிடிச்சா மட்டும் பார்த்தாது, கண்டுபிடிச்ச அதை வழியை எப்படி சேர்க்கணும்னு கண்டுபிடிக்கணும். சேர்த்த பொருளை எப்படி பாதுகாக்கணும்னு பயன்படுத்தணும். எப்படி பாதுகாத்ததை எப்படி செலவழிக்குங்கிறதையும் பார்க்கணுங்கிறாங்க. சரிங்களா? இதைத்தான் இறைமாட்சின்றதில் அரசுக்கான நியதிகளாக சொல்கிறாங்க. இதோட 7ஆம் வகுப்பு 2வது இயல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த இயலுக்கான வீடியோ அடுத்த அப்கமிங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இதுக்கான சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி.